டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், யூபிஎஸ்சி பிவிக்யூ சீரீஸில் நம்ம இந்தியன் கல்ச்சர் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் தி மெடிவல் இந்தியா, த பிளேஸ் கால் டையூ வச்சு கேட்டிருக்கிறாங்க. டையூ த வெரி ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸ் ஈவன் இன் தி மெடிவல் பீரியட். அது வந்து குஜராத்தினுடைய ஒரு பார்ட்டாக தான் இருக்குது, ஒரு முக்கியமான போர்ட் சைட்டு. அந்த பிளேஸை எந்த மெடிவல் கிங் வந்து என்ன பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சாரு, சரண்டர் பண்ணாருன்னு கேட்டிருக்கிறாங்க. த ஆன்சர் இஸ் பகதூர் ஷா. ஸோ மெடிவல் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த டையூ அப்படிங்கிறது வந்துட்டு சோழங்கி டைனாஸ்டிக்கிட்ட இருந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். இந்த பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹுமாயூனுடைய படையெடுப்பு ஆல்மோஸ்ட் 1530s ஹுமாயூனுடைய படையெடுப்பு வந்து இந்த வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்ததுனால ட்ரீட்டி ஆஃப் பேசின் சைன் பண்ணி பிரிட்டிஷ்கிட்ட இந்த பர்டிகுலர் பிளேஸ் கொடுத்துருந்துருப்பார். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இதுக்கு முன்னாடி அகமது ஷா கொடுத்துருக்குறாங்க. மெடிவல் டெக்கான் சல்தனேட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கிங் அகமது ஷா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எர்லியராக பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தினுடைய கேபிட்டல் வந்து பத்தானா தான் இருந்துச்சு. ஏன்னா சோழங்கி டைனாஸ்டிலேருந்து தான் குஜராத் வந்து நமக்கு தெரிய வருது. பர்டிகுலர்லி அந்த 6th 7th 8th சென்ச்சுரியிலேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த சோழங்கி டைனாஸ்டியில் பதான் கேபிட்டலாக இருந்துச்சு. அது நார்தன் குஜராத், பர்டிகுலர்லி சரஸ்வதி ரிவர் பேங்க்கில் ஆரவலி ஹில்ஸோடைய டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை அகமதாபாத்தாக மாற்றி விட்டவர் யாருன்னா இந்த அகமது ஷா தான். இந்த மாதிரி வெரி கீ ரூலர்ஸ் பற்றின கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து சிவில் சர்வீஸில் கேட்கலாம். ஸ்டே ப்ரிப்பேர்டு ஃபார் யுவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஆல்.